தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்து வந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து போக தேவன் கிருபை செய்தார். தேவன் செய்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்துகிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 9வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு செய்யப்போகிற அநேக நன்மையான காரியங்கள் உண்டு, அல்லது நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அநேகம் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின்படியே ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மளோடு இடைப்படவும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் மேன்மையானது. இந்த மாதத்திலே உங்களோடு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமானது, தலைப்பானது மீட்கப்பட்ட வாழ்க்கை. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 13-14 இந்த நாளின் தியானத்திற்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுடைய இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்திலே நம்மை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கடந்து வந்த 8 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம வாழ்ந்தோம் என்பதை எண்ணி நான் பார்க்கும்போது, இந்த 9வது மாதத்திலே ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணி பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புதிய ஒரு மாதத்திலே மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த மீட்கப்பட்ட வாழ்க்கை தேவன் கிருபை செய்வராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அடிமைத்தனைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் படிக்கின்ற ஒரு தலைப்பு மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த தலைப்பின் கீழாக ஒரு 3 விதமான தலைப்புக்கு நாம் படிக்க போகிறோம். நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், 2வதாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், 3வதாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ தேவன் கிருபை செய்வார். இந்த 3 தலைப்பின் கீழாக ஒரு சுருக்கமான செய்திகளோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த 9வது மாதம் எப்படி ஆண்டவரே மீட்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொடுக்கிற வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்ப தலைவர்கள், கிறிஸ்துவோடே ஆண்டவரே ஒரு நான் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஒருவேளை நீங்கள் பாவத்தின் பிடியிலே, ஏதாவது ஒரு அக்கிரமத்தின் பிடியிலே, ஒருவேளை நீங்கள் பொல்லாத சாத்தானுடைய அந்தகார சக்தியிலிருந்து, இல்லை பண ஆசையிலையோ அல்ல ஏதோ விதத்திலே நீங்கள் இதிலிருந்து 9வது மாதத்திலே மீட்கப்பட வேண்டும். கடந்து வந்த 8 மாதங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுடைய கருத்திலிருந்து நம்மை ஒப்படைக்க வேண்டும். முதலாக, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இதுவரை ஆண்டவரே இருப்பினும் ஆண்டுடைய வாழ்க்கை தேவன் நியமத்திற்கும் வழியிலே மூலமாக நான் மாத்திரே செல்கிறேனா, அல்லது ஆண்டவரே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவனை விரும்புகிறார். ஆண்டவரே, உதவியற்ற நிலையிலிருந்த என்னை அந்த கிறிஸ்து ஆகிய இரத்தம் பாவத்திற்காக என்னை பரிகாரம் செய்து ஒரு வைத்தியன் போல என்னை பாதுகாத்தது என்பதை நான் உணர வேண்டும். தேவனிடம் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைப்பதால் மாத்திரமே இந்த பரிகாரத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரது இரத்தத்தில் சுத்திகரிக்கும் அந்த வல்லமையை நமக்கு தேவை என்பதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அவர் நமக்கு நியமிக்கப்பட்டிலே அந்த வழியிலே நீங்கள் ஒப்படுத்து ஓட முடியும். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரோடு அவர்கள் நியமித்த அந்த பாதையிலே நான் செல்ல வேண்டும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவை காட்டுவேன் என்று சொல்லி நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நியமித்தபடிய ஒரு ஓட்டம் என்ன, நான் எந்த பாதையிலே செல்ல வேண்டும்? இந்த 9வது மாதத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்ட விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே நான் போகக்கூடிய பாதை என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நியமித்திருக்கின்ற வழி இருக்கு, ஒருவன் இப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். 2வதாக நாம் படிக்கின்ற ஒரு காரியம், ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். கடந்து வந்த 8 மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கை
எப்படி இருந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த 9வது மாதத்திலே என்னை முற்றிலுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பவுலை போல, தானியேலை போல நீங்கள் அவருடைய சமூகத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த 9வது மாதத்திலே ஒரு ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தேவன் வாழ விரும்புகிறார். என்று பார்க்கும்போது தெய்வீக இரக்கத்தின் மீது எந்த விதமான உரிமையும் கோர முடியாமல் இருப்பது எத்தகைய அளவு கடந்த அன்பை நமக்கு காட்டுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது வெளியேறப்பட்டது. நமக்காக எவ்வளவாக தம்மை அவர் தாழ்த்தினார். நமது மீட்பின் காரியத்திற்காக அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள கிறிஸ்து விருப்பம் கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமல்ல, ஒரு மாபெரும் வைத்தியராக ஒவ்வொரு ஆத்மாவோடும் சென்று நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு தான் நம்முடைய ஒப்படைக்க அவர் எதிர்பார்க்கிறார். தமது சொந்த வழக்கிற்காக நாம் ஒருபொழுதுமே சிபார்சு செய்ய முடியாது. ஆனால் நமது சித்தம், தேவனுடைய சித்தை என்ன என்பது அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்க தேவன் விரும்புகிறார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவில்லை. ஆண்டவரே ஒழுக்க நிலை சார்ந்த அம்மையார் சொல்றாங்க, ஒழுக்க நிலை சார்ந்த பண்புகள் சரியாகவே இருக்கிறது. எனவே ஒரு சாதாரண பாவியை போன்று தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை என்று நாம் நம்மை பற்றி புகழ்ந்து உயர்த்தி பேசலாம். ஆனால் பாவிகளும் பிரதான பாவியை போல அந்த வழியிலே தாம் நிச்சய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியும் என்று நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும். ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய சொந்த நீதியை விட்டு, சொந்த சுயத்தை விட்டு, சுய எண்ணத்தை விட்டு ஆண்டு சமூகத்தில் உங்க ஒப்படைக்க வேண்டும். என்று பார்க்கும்போது கிறிஸ்துவின் நீதியை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஒப்படைக்கப்பட்ட ஒரு மகன் எப்படி வாழ்வான் என்று பார்க்கும்போது கிறிஸ்துடைய ஒரு நீதியிலே நீங்கள் நானும் வாழ வேண்டும். தேவனுடைய வல்லமைக்காக கிறிஸ்துடைய முற்றிலுமாய் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். சுயம் கண்டிப்பாக சாய வேண்டும். சுகத்தை நீங்கள் வெறுத்து செல்லும் போது தேவன் காட்டிய வழி என்ன? தேவன் சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த 9வது மாதம் ஆண்டவரே இந்த மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் முற்றிலும் முடியுமாய் உங்களை என்னையும் மீட்கப்பட வேண்டும். இந்த 9வது மாதத்திலே இதை பார்த்துக்கொண்டு அருமையான பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் இந்த சமயத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பாவத்தின் உச்ச பிடியிலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே பாதாளத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு சொல்ல முடியாத ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த மாசத்துல என்னை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. தேவனால் மாத்திரமே அதை செய்ய முடியும். இதுவே அவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்க வேண்டும். தன் இருதயத்தின் மொழியாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு என்ன? ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே எங்களிடத்திற்கு அல்ல, உம்முடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய சத்திய திருமத்தமாக உமது நாமத்தினத்தை நான் மகிமை செலுத்தப்படும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 3வதாக இந்த நாளில் இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து போகும்போது இங்கே ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம், புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாற வேண்டும். எப்படி என்று பார்க்கும்போது இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் பார்க்கும்போது நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நானும் செல்ல வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய வாலிப பிள்ளைகள் பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். குடும்ப தலைவர்கள், குடும்பத்தை ஆளக்கூடியவர்கள் தன்னுடைய சிந்தனைக்கு எப்படி செய்கிறதோ அதனால்தான் குடும்பத்திலே பிரச்சனைகள். நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன, நாம் வாங்கக்கூடிய வருமானம் என்ன, நாம் போகக்கூடிய போக்கு என்ன, நாம் படித்த சத்தியம் என்ன, அதை விட்டு வேறே வாழ்க்கையை செல்லும் போதுதான் அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள். என்னதான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் கூட, ஆனால் நீங்கள் நானும் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன, நாம் அறிந்த சத்தியம் என்ன, நான் எதிலே வாழ்கிறோம் என்று வாழ்க்கும்போது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். 2வதாக வாசித்தோம், ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்ட சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நடத்துவது நான் அல்ல, உங்களை என்னை நடத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்படைக்க வேண்டும். 3வதாக வாழ்க்கை புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் புதிய மாதம் வரும்போது நமக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்காதா? அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆசீர்வதிக்காதா? எத்தனை வாக்குத்தத்தங்கள் கேட்டாலும் ஆனால் உங்களையும் என்னையும் அந்த வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிறகு இங்கே நான் வாசிக்கிறோம் 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் தான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கிரமாக அவன் கொடுக்கப்பட கடவன். அப்ப கிறிஸ்துவினால் பிறந்த எவனும்
பாவம் செய்யா. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்துவனாய் நீங்கள் நானும் வாழும்போது ஆண்டவர் சமூகத்தில் இங்கே கிறிஸ்துவ இரத்தத்தால் வெளியேற பெற்ற ரத்தால் மீட்கப்பட்டவனும். அப்போ தேவன் தன்னுடைய சொந்த சரீரத்தால் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை பக்தி மயமான நமக்கு காரியம் இல்லாவிட்டால் அதை நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே எல்லாவற்றும் நமக்கு செய்ய அவர் நமக்கு சொல்ல வேண்டும். தாவீது பக்தர் சொன்னது போல, ஆண்டவருக்கு என்னத்தை செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு. அப்போ ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப இந்த மாதத்துக்குள்ளாக நீங்கள் நான் கடந்து போகும்போது, ஆண்டவரே ஏன் ஒப்படைக்கப்பட வேண்டும், ஆண்டவரே நான் புதுப்பிக்கப்பட வேண்டும், நியமிக்கிட்ட வாழ்க்கையில் செல்ல வேண்டும். அப்படியானால் இந்த மாதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்தார்கள். அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பம் கிடைத்தது, வலி இருந்தது, வேதனை இருந்தது, எல்லாம் விஷம் இறங்கியது. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? வனாந்தரத்திலே அவ்வளோ பேர் வராங்க. அப்பொழுது அந்த மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை நட்ட பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையிலே கெடி இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா? அப்பொழுது அந்த மோசே சொன்னால், கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், பிரச்சனை இருக்கிறவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் செல்ல வேண்டும். கடந்து வந்த 8 மாதங்கள் நீங்களும் நானும் சென்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சென்றோம்? ஏன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீர்களும் வந்தது? ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த செய்தியை நான் கேட்கிறோம். ஏன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனது என்பதை பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் செல்லாமல் போகிறோம். தன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதிலே யோசித்து போகிறோம். ஆனால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன? நான் இதிலே செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உன் கண்மேல் வந்து உனக்கு ஆலோசனை சொல்றேன் என்று சொல்றார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதியில நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இது வரைக்குமா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுக்கல, ஆனால் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில, பிதாவே என் நாவையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவரு இந்த பூமியில வாழ்ந்த போது பிதாவிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்தார். நீங்கள் நானுமாக குமாரனாகிய கிறிஸ்துவிடம் தன்னை ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியாக வந்து வாழ்ந்து சென்றார். ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சு, ஆனா வனாந்தரத்திலே யாருமே இல்லையே. ஆனா அந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையிலே ஒரு வெண்கல சர்ப்பமாகிய கிறிஸ்து பாருங்க, வெண்கல சர்ப்பம் என்று பார்க்கும்போது அது சூரியன்ல பட்டலாம் பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு பிரகாசம். அப்படியாக இங்க பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்க்கர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல உங்க வாழ்க்கை ஒரு பிரகாசமடைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையாக, பாவத்திலே இருளிலே நீங்கள் வாழ்ந்தால் அதிலிருந்து மீட்டெடுத்து உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களை வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர், என் வாழ்க்கையில வேதனை, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கப்பா, இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை மீட்கப்படும்ப்பா. நீங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மாதமாக இருக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இதை பார்த்து கொடுக்கிற நீங்கள் எந்த தேசத்துலேருந்து பார்த்தாலும் சரி, யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எங்கேருந்து எந்த தேசத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திலே அப்பா, இந்த கடந்து வந்த
8 மாதங்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்கப்பா. இந்த 9வது மாதத்துல உம்முடைய கிருபை இருக்கட்டும்ப்பா, உம்முடைய அன்பு இருக்கட்டும், உங்களுடைய தயவு இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாவது செய்யுங்க, வழிநடத்துங்க இயேசுவே. இதை பார்த்துக்கொள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தாவே ஆண்டவரே மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஓடத்தக்க தேவனை கிருபை செய்ய முடியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகலபாலும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னியும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதாகாலம் விசேஷமாய் இந்த மாதத்து துவக்கத்திலே தீர்மானத்த பிள்ளைகளோடு என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென்.